நீதிக்கு ஏற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். போதும். பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருங்கள். அப்ப தெளிந்தவர்களாக இருக்கணும். என்ன செய்யணும்? பாவம் செய்யாமல் விழிப்பார், நீதிக்கேற்க விழிப்பார்கள். அல்லேலூயா. தெளிந்த மனம் என்று சொன்னால் பாவம் செய்யாது பரிசுத்தமாய் வாழ்வது. அல்லேலூயா. சோத்திரம். இன்னைக்கு பாருங்கள், இன்னைக்கு மனுஷர்கள் பாவத்திலே அப்படியே செய்து பாவத்திலே அப்படியே மரித்து போன நிலைமை இருக்கிறார்கள். பாவத்திலே மரித்த ஒரு நிலைமை, பாவத்திலேயே ஒரு தூங்கி கொண்டிருக்கிற ஒரு நிலைமை. அவைதான் வேதம் சொல்கிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு என்ன செய்து எழுந்து இப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். சோத்திரம். நீதிக்கேற்க விழித்துக் கொள்ளுங்க. ஒரு மனுஷன் விழிப்பாக இருக்கிறான்னா என்ன அர்த்தம்? அவன் பாவம் செய்யாமல் இருக்கிறான்னு அர்த்தம். விழிப்பில்லாம அப்படியே அவன் மந்த ஒரு நிலைமையில அவன் தூங்கி கொண்டே இருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் ஆவிக்குரிய ரீதியிலே அவன் பாவம் செய்து கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். அதுதான் சொல்லுங்க, பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாக இருங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு மனுஷன் பாவம் செய்யும் பொழுது தெளிவில்லாமல் போகிறார். அது மாத்திரமில்லை, பிசாசு செய்கிறான் உள்ளவர்கள். ஆவிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மன தெளிவு அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தமாய் வாழ்வது. அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வது. இன்னொரு காரியம் சொன்னோம். அதாவது மன தெளிவு என்பது என்னென்று பார்த்தோம், துன்பங்களை சகித்துக் கொள்வது. அதை ஜெயிக்கிற வரைக்கும் அதை சகித்துக் கொள்வாங்க. அடுத்து மன தெளிவு என்பது தன்னை எந்த வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் இருப்பது. மூன்றாவது மனத்தெளிவு என்பது பரிசுத்தமாய் வாழ்வது. அல்லேலூயா. அப்ப இப்படியாக மனதில் நமக்கு ஒரு தெளிவு தேவை, மனத்தெளிவு தேவை. அன்பானவர்களே, சோத்திரம். ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சோத்திரம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். அடுத்த வசனம் வாசிப்போம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்ளுவார்கள். 8வது வசனம். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் கவசம்